தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னையின் பெரும்பாலான இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. எழும்பூரில் இருந்து இது தொடர்பாக செய்தியாளர் சசிகுமார் தரும் நேரடி தகவல்களை பார்க்கலாம். சசிகுமார், சொல்லுங்க, சென்னையில எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது, மேலும் மழை நீடிக்க வாய்ப்புகள் இருக்கிறதா? தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய இந்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக தற்போது தமிழகத்தில் பல இடங்களில் கனமழைகளும் லேசானது முதல் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை முதல் சென்னையில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்திருக்கிறது. குறிப்பாக அண்ணா சாலை, கத்திப்பாரா, ஜெமினி மற்றும் வேப்பேரி, எழும்பூர் போன்ற இடங்களில் காலை கனமழை பெய்திருக்கிறது. ஏனென்றால் இந்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக தொடர்ச்சியாக கடலோர மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக காலை முதலே கனமழை தொடங்கி இருக்கிறது. இனி வரக்கூடிய நேரங்களிலும் இந்த கனமழை தொடரும் என்பதையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனால் கடலோர மாவட்டங்களில் இனி வரக்கூடிய நேரங்களில் கனமழை அதிகமாக இருக்கும். உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, அரபிக்கடல் பகுதியில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய மேக் அந்த புயலானது தற்போது வேறொரு பக்கம் போய்கொண்டிருப்பதாகவும் அதன் காரணமாக தமிழகத்திற்கு எந்தவிதமான மழை பாதிப்புகளும் இருக்காது என்பதையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனால் தற்போது தமிழகத்தில் மேலடுக்கு சுழற்சி காரணமாக மட்டும் தற்போது நாம் மழை எதிர்பார்க்கலாம். இதையடுத்து தென்மேற்கு பருவமழை காரணமாக தற்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு மழை கிடைத்ததோ அதை விட வடகிழக்கு பருவமழையில் நமக்கு மழை கிடைக்கும் என்பதையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த 28ஆம் தேதியிலிருந்து தற்போது தொடர்ச்சியாக நமக்கு மழை கிடைத்துக்கிட்டு இருக்கிறது. இதுவும் இந்த கனமழைக்கு ஒரு காரணமாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காயத்ரி, மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று காலை முதலே சென்னை முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. மேலும் மழை நீடிக்குமா என்கிற கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்டோம்.